திரு பாண்டியன், அரசியல் விமர்சகராக உங்களுடைய பார்வை, குறிப்பாக நாகராஜ் நிறைய விஷயங்களை பட்டியலிட்டார். விஜயோட ஆட்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அவர் ஆட்சி அமைத்ததுக்கு அப்புறம் கூட இதே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. இதுக்கப்புறம் கொள்கை கோட்பாடெலாம் ஒன்றும் கிடையாது, மக்களுக்கு வந்து ஊழலற்ற ஒரு நல்ல நிர்வாகம் தான் வேணும், அதை நோக்கி தான் மக்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள், நகர்ந்து விட்டார்கள். இளைஞர்களும் முதல் தலைமுறை வாக்காளர்களும் அதை நோக்கி தான் நகர்ந்தார்கள் அப்படின்லாம் இப்போ பேசிட்டு இருக்கிறோம். அதே ஒரு விஷயத்தை தான் அவங்களும் முன்வைக்கிறாங்க. கூடுதலாக கொள்கை கோட்பாடு அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க, பிள்ளை எல்லா மாநிலங்களிலும் மக்களுக்கு எது தேவையோ அதை நோக்கி தான் அரசியல் போயிட்டுருக்கு. ஆனால் வெவ்வேறு விஷயங்களை இங்கே முன்வைத்து தேவையில்லாத அரசியல் நடத்துகிறார்கள் ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு அதில் நாராயணி அதிமுக பற்றி சொன்னது, மற்ற விஷயத்தில் சொன்னதெல்லாம் கூட சில உடன்பாடு உண்டு, சில இதில் மாறுபாடு. அதிமுக பேசுவதற்கு ஆள் இருக்குது, அதனால் அவர் பேசிடுவார், சார் பேசிடுவார், அதனால் நான் அதில் போகலை. ஆனால் அவர் ஒன்று மட்டும் புதுசாக சொல்கிறாரு, அது வந்து ஆச்சரியமான விஷயமா நான் கருதுகிறேன். அப்படி ஒன்று இருக்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. எது இருக்க முடியாது? அதாவது வெறும் சர்வீஸை வச்சு மட்டும் ஒரு கட்சி ஒரு இது நடத்துறது வந்து அது வந்து பெரிய இம்பாசிபிளான விஷயம். அதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் ஆம் ஆத்மி. ஒரு ஊழலை மட்டும் எடுத்து பெரிய விஷயமா அவர் அண்ணா ஹசாரே கொண்டு வந்து அதை அறுவடை பண்ணிவிட்டு திருப்பி வந்து அதே விஷயத்துலேயே அவரை வந்து மாட்ட வச்சு பிஜேபி வெளில தள்ளிடுச்சு. இதுதான் அங்கே முக்கியமான விஷயம். அப்புறம் இன்னொரு போகிற போக்கிலே அவர் வந்து திராவிட அந்த கருத்தியலை வந்து அப்படி தள்ளி விட்டு போயிட்டார். அது வந்து நம்ம கேட்குற கேள்வி ஒரே கேள்வி தான், ஏன் மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாடு வந்து இன்றைக்கும் இன்ஸ்பெக்ட் ஆஃப் ஆல் ஊழல் அண்டு லஞ்சம் திமுக ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியிலையும் இருந்தும் தமிழ்நாடு ஏன் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவருக்கு தெரியும், என்னோட அதிகமாக அவருக்கு டேட்டா தெரியும். என்ன காரணத்தில்னா முழுக்க தமிழ்நாடு வந்து பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ரிசோர்ஸ் சார். இது திராவிடியல் கருத்து. நமக்கு ரிசோர்ஸே தமிழகம் மாநிலம் இல்லாத அளவுக்கு நமக்கு ரிசோர்ஸ் இருக்குது சார். ஆனால் தேசிய கட்சிகள் அல்லது இரட்டை இன்ஜின் ஆட்சி அப்படின்னு நடக்கிற எல்லா மாநிலத்திலிருந்தும் ஏன் சாரையாக டெய்லி இன்னைக்கு வரை வந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு இன்னைக்கு கிட்டத்தட்ட என்னோட கருத்து வந்து 50 லட்சம் பேர். இதுக்கு காரணம் வந்து இந்த ஐடியாலஜி தான் சொல்ல வரீங்க. எஸ், அப்போ ஐடியாலஜி வந்து மஸ்ட்டு. சார் வந்து ஐடியாலஜி வேணாம், அது தேவையில்லை, இப்போ இல்லை அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து எடுத்துகிட்டு போகிறார். அந்த இடத்துல மட்டும் நான் என்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். அப்போ ஐடியாலஜி மட்டும்தான் ஒரு ஸ்டேட்டை வந்து பக்காவாக கொண்டு வரும். இந்த அளவுக்கு எந்த ஸ்டேட்டும் கொண்டு வர முடியல. ஒரே ஒரு 2 நாளைக்கு முந்தி உள்ள ஒரு உதாரணத்தை மட்டும் அவருக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன உதாரணம்னா, குஜராத்தில் இப்போ 10th 12th படிச்சுட்டு வர்ற அந்த பர்சன்டேஜ் இந்த தமிழ்நாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா 10th ரிசல்ட் வரும்போதும் 12th ரிசல்ட் வரும்போதும் 94 95 அப்படி தான் இருக்கும். மொத்த வந்திருக்கவங்களில் பாஸ் பண்ண ரிசல்ட்டு அது பார்த்தீங்களா. அப்போ நேஷனல் ஆவரேஜ், தேசிய ஆவரேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா 62. அப்போ நம்ம எங்கே இருக்கோம், இங்கே தமிழ்நாடு எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, 10th 12th மட்டும். அப்புறம் ஜிஆர் ரேஷியோ எல்லாருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அப்போ அதுலேயும் நான் போகலை. குஜராத்தில் இன்னைக்கு இப்போ 2 நாளைக்கு முந்தி வந்த அந்த ரிசல்ட்டில் 52% தான் அந்த 10th 12th வருது. அப்போ என்னத்தை குறிக்குது, இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது அங்கே தெரியுது சார். இவை எல்லாத்திற்கும் காரணம் இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு, பள்ளி கல்வியோட நிர்வாகத்தை பேசுங்க, கல்வி சூழலை பேசுங்க, சார் கொள்கை கோட்பாடுன்னு கேட்குறாங்க. இந்த கட்டமைப்பு எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920க்கு அப்புறத்துல சரியாக தான் செய்றீங்க, ஆனால் அதுக்கு வேறு பேரையே சார் சூட்றீங்கன்றாங்க. இல்லை, அது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அம்போன்னு நிற்க வேண்டியதான் இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய பாயிண்ட். அண்ணாமலை அந்த இடத்துக்கு போகிறாரா அப்படிங்கிறதா பிரச்சனை. அண்ணாமலை வரட்டும், அவர் ஒரு மாநில கட்சியாக இருக்கட்டும், இந்த கருத்தியல் எடுத்துகிட்டு வரட்டும். இப்போ தாவேக்கு அப்படி இந்த கருத்தியல் எடுத்துகிட்டு வருது. 5 தலைவர்களில் ஒருத்தர் காமராஜர், ஒருத்தர் பெரியார், ஒருத்தர் அம்பேத்கர் வச்சுருக்காங்களா இல்லையா? இப்போ வாக்களித்தீர்கள், அதை தான் வாக்களித்தாங்கன்னு அப்படி புரிஞ்சு. ஆமாம், அப்படி தானே. ஒரு சட்டசபையிலேயே இது தெளிவாக சொல்கிறாரு, பெரியாருடைய கடவுள் மறுப்பை தவிர மற்ற எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. முடிச்சு முதலமைச்சர் ஆனோன்னே நேராக பெரியார் தெல்லுக்கு போகிறாரு. அப்போ என்ன அர்த்தத்தை காமிக்கிறாரு அவருடைய தாவேக்கா தொண்டர்களுக்கு? இந்த கருத்தியல் நான் ஏற்றுக்கிட்டேன், இந்த கருத்தியல் தான் வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறத அவர் வந்து கன்ஃபார்மாக சொன்ன பிறகு தானே அவருக்கு ஒன்று ஆதரவு கூட போயிட்டுருக்கு. அப்போ ஒன்றும் இல்லை, அதிமுக அவர் வந்து எரோடாயிட்டு இருக்குங்கிற வார்த்தையை சொல்கிறாரு. நான் கபலீகரம் அல்லது பலவீனம் எது வேணாலும் சொல்கிறேன். கோவிந்தராஜ் சார் அது மறுக்கட்டும், நம்ம மறுக்கலை. அந்த கட்சி இருக்கணும்னு நம்பிக்கையில் நானும் சொல்கிறேன், இன்னொரு திராவிட கட்சி. ஆனால் எங்கே பிரச்சனை ஆகுதுன்னா, அவர் பிஜேபியோட சேர்ந்த பிறகு தானே அந்த பிரச்சனை வருது. ஏப்ரல் 11 2025 2 விஷயம் நடக்குது. ஒன்று, அண்ணாமலை விடுவிக்கப்படுகிறார் பிஜேபி தலைவராக இருந்து. 1 வருஷம் அவர் பிரச்சாரமும் பண்ணுறாரு. பண்ண பிறகும் வெறும் எடப்பாடி மேலே மட்டும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் அது தவறு. அந்த தோல்வி காரணம் அண்ணாமலையும் அப்போ 75 தொகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஏன் தோத்துச்சு? பிஜேபி ஏன் 1 தொகுதியில் வந்துச்சு?
சரி, இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற இப்போ அடுத்த கேள்வி அதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு கொள்கை கோட்பாட்டை பேசாமல் தமிழ்நாட்டோட ஊழலை முன்னிறுத்தியதுதான் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா, அந்த தமிழ்நாட்டோட அந்த சென்டிமெண்ட், அந்த கொள்கைங்கிறத வந்து நீங்க விட்டுட்டீங்கன்னா அது வந்து தோல்வியில தான் முடியும். அது தாவேக்கா இருக்கலாம், திமுக இருக்கலாம், அல்லது அண்ணா திமுக இருக்கலாம், நாளைக்கு வர அண்ணாமலையாகவும் இருக்குங்கிறது தான் என் பாயிண்ட்டு முக்கியமானது. 2014 எம்பி எலெக்ஷனில் 18% எப்போ பிஜேபி, அப்போ இவர் இருந்தது பொன் ராதாகிருஷ்ணன் தலைவர், ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர். 2024 அண்ணாமலை தலைவர் இருந்தது, ஸ்டாலின் முதல்வராக இருந்தார். அப்போ அதோட 0.52% குறைஞ்சிருக்கு. அப்போ அண்ணாமலையோட பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. இப்போயுமே 19 லட்சம்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இருக்கிற ஓட்டு அவ்வளோ பேர் ஓட்டு போட்டால் கூட 4%. சீமானோட தான் அவருக்கு போட்டி இருக்குது. அதை தாண்டி அவர் போக முடியாதுங்கிறதான் பாயிண்ட்டு. அவர் ஒரு விழிப்புணர்வு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கு வாழ்த்துக்கள். என்ன காரணம்னா, நீங்கள் வந்து ஊழலாக இருக்கட்டும், அல்லது மதுவாக இருக்கட்டும், அல்லது போதையாக இருக்கட்டும், இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமா? ஆமாம், எல்லா கட்சியும் ஏற்படுத்தணும். விழிப்புணர்வு இயக்கமே தனியாக வரணும், அது அரசியல் கட்சியாகவே வரணும்னு தேவையில்லை. அப்போ நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் அரசியல் கட்சியாக வந்து 31 வரணுனாக்கா 31 இப்போ விஜய் இருக்க மாட்டாருங்கிறதானே அர்த்தம். ஸோ அரசியல் கட்சியாக நீங்கள் வரதா இருந்தால் தமிழகத்தில் இதெல்லாம் பேசி தான் ஆகணும். இந்த கொள்கையை எடுத்தாகணும். ஃபார்மட் ஒன்று இல்லை அப்படியா சார் கேட்குறேன். ஆமா, அந்த ஃபார்மட் கூட தான் நீங்கள் பயணிச்சாதான் இது இல்லைன்னா உங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. இல்லைன்னா நீங்கள் சீமானோட நிற்க வேண்டியதாங்க. அந்த போட்டி வந்து 4%. அப்போ தாவேக்கா வந்து கொள்கை கோட்பாட்டோட தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? அது சொல்லி தானே இருக்காங்க அவங்க 5 பேரா சொல்லி. அது கொள்கை கோட்பாட்டோட கட்சி தான். அவர் மாறினாருன்னா எல்லாரும் மாறி எடுத்து பேசுவாங்க. ஸோ திமுக அதிமுக மாற்ற அப்போ தாவேக்கா தேர்ந்தெடுத்திருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? அதே கொள்கை கோட்பாட்டோட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கட்சி தான் மக்கள் வாக்கு 107 ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா அதனால தானே. அதனால மட்டுமே. அதனால அவ என்னதான் நீங்க கவர்ச்சின்னு சொன்னா கூட விஷயம் இதுக்குள்ள இருக்கு. ஓகே, இல்லைன்னா என்னுடைய கவர்ச்சி மட்டும் போதும்னு சொல்லி அவர் போயிருப்பாரு. இதை ஏன் அவர் வந்து அடிக்கடி சட்டசபையிலேயே ஏன் சொல்லணும்? அப்போ சொல்ல வேண்டிய இது இருக்குல்ல, அப்போ அந்த தேவை இருக்குல்ல, அந்த தேவையை நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் சர்வீஸ் மட்டும்னு பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் நான் இல்லைன்னு சொல்ல. கொளத்தூரில் முன்னாள் முதலமைச்சர் தோற்கடிக்கப்பட்டது, விஎஸ் பாபுவை வெற்றி பெற வைத்தது கொள்கை கோட்பாடு தான். அப்போ இவரோட ஒரு பெட்டர் கொள்கை கோட்பாடை அந்த கட்சி வைத்திருக்கிறது, அந்த வேட்பாளர் முன்னிறுத்தி இருக்கிறார் அப்படின்னு பெரும்பான்மையான மக்கள் நம்பினாங்க. அதான் முக்கியம். என்ன சார் நீங்கள் திரை கவர்ச்சியும் இல்லைன்ட்டீங்க, ஒன்று இதுக்கு போங்க இல்லை இதுக்கு போங்க. இல்லை சார், நான் திரை கவர்ச்சி இல்லைன்னு சொல்ல இருக்கு சார். ஆனால் அதை விட தாண்டி இந்த விஷயத்தை அவர் வலியுறுத்த வேண்டிய நெருக்கடி என்ன? அப்போ அது உண்மை தானே அது. அப்போ அந்த உண்மையை வந்து நம்ம உணர்ந்துக்கணும்ல. அப்போ உணராமல் ஒருத்தர் வந்து வெறும் பொதுவாக இந்த போதையை எதிர்க்கிறேன் அல்லது ஊழலை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் போனீங்கன்னா அது வேணும். அதை ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும், போதையை ஒழிக்கணும், போதையில் அடிமையாகிடக்கூடாது, தமிழ்நாடு அதனால் வீணாகிடக்கூடாது, எல்லாமே கரெக்டு. ஆனால் அது ஒரு விழிப்புணர்வு இயக்கம் மட்டுமே அரசியல் கட்சியாக வந்து பரிணமித்து ஜெயிக்கிற அளவுக்கு போக முடியாதுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் 2014 2024 அவர் தலைவராக இருந்த வரை இதை பண்ண முடியல. அப்புறம் முக்கியமானது, அவர் பிஜேபிகிட்ட போய் அமித்ஷாட்டையும் மோடிட்டையும் சொல்லிட்டு தான் வர்றாரு. அது வந்து தமிழ்நாட்டில் பொறுத்தவரை நெகட்டிவ், அது பாசிட்டிவ் கிடையாது. அதை வந்து அவர் வந்து மறுக்கணும். அப்போ வந்து தான் தேசிய அந்த மாநாட்டில் கூட சொல்றாரு, இல்லை நான் வந்து பாஜகவை திட்டணும், திமுகவை திட்டணும் எதிர்பார்க்கலாம், நான் அப்படி விரும்பல, நான் அப்படி சொல்லலை. இப்போ நீ காவிரி சொல்லிட்டு வரேன், என்ன பிரச்சனைன்னு கேட்க. காவிரியில் என்ன நிலைப்பாடு இருப்பீங்க? தேசியம் எங்கே தோத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா காவிரி பிரச்சனையில தோத்து போச்சு. நீங்கள் ஒரு தேசிய கட்சி வச்சுக்கலாம், திமுக அதெல்லாம் தப்பு இல்லை சார். நம்ம பிரச்சனை வந்து காவிரி தான் சார் மேட்ரு. காவிரியில் மழை பெஞ்சு தான் தண்ணி வரும்னு சொன்னால் எதுக்கு வந்து ஆணையம், எதுக்கு வாரியம், எதுக்கு வந்து ஒழுங்காற்றுக்குழு, எதுக்கு சார் சுப்ரீம் கோர்ட்டு? தண்ணி தானா வருமே சார் மழை பெஞ்சா, அப்புறம் இதுக்கு இவ்வளவு? நீங்க காவிரி பிரச்சனை இப்போ தான் உருவாச்சுன்னு வேறு சொல்றீங்க சார். சார் அந்த காலத்துலேருந்து இதே தான் சார் பிரச்சனை. அந்த காலத்துலேருந்து தேசிய பிரச்சனை இருக்கு. நீங்க தேசிய கட்சினா இதை ஃபர்ஸ்ட் தீர்த்துருக்கணும். சுப்ரீம் கோர்ட் பண்ணியிருக்கணும், பண்ண முடியல. 12 வருஷமா ஆட்சி பண்ண பிஜேபி தீர்க்க முடியல. அப்போ என்ன அர்த்தம்? காங்கிரஸால தீர்க்க 12 வருடத்தை கடந்து சார் காங்கிரஸ் ஆட்சியில் காங்கிரஸால தீர்க்க முடியல. நான் சொல்றேன், காங்கிரஸ் இந்த இடத்துல காவிரியை பொறுத்தவரை துரோகத்தனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்பயும் பண்ணுது. இல்லைன்னா ஏன் வந்து மேகதாதான வரணும்? வரவே வராது. நல்லது பண்ணி சார். அப்ப நீங்க இந்த விஷயத்துலலாம் தெளிவான ஸ்டாண்ட் எடுக்காம வெறும் போதையை இருக்கிறேன், மரத்தை நடுறேன் அப்படிங்கிறது வந்து விழிப்புணர்வு இயக்கம் அது செய்யணும், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை மட்டும் வச்சு அரசியல் கட்சி நடத்த முடியாது. குறிக்கிட்டீங்க நாகராஜ், சொல்லுங்க. நான் அடுத்த கேள்வி. காவிரின்றது ஒரு பாலிசி டிசிஷன், இட்ஸ் நாட் அன் ஐடியாலிசம். ஃபர்ஸ்ட் அகைன் அதுக்கான டிசிஷன் கண்டிப்பாக அண்ணாமலை நமது வாழ்வாதார பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து அண்ணன் நல்ல வேலை சீமானோட கம்பேர் பண்ண நான் ஹாப்பி. ஏன்னா இப்படி தான் விஜய் ஸ்டார்டிங்கில் சீமானோட கொஞ்சம் கம்பேர் பண்ணாரு, அப்போ விஜய் ஜெயிச்சிட்டாரு. எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு, அண்ணாமலையும் ஜெயிப்பாருன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதில்
மூணாவது விஷயம் வந்து இதில் அவர் சொன்ன விஷயத்தில் வந்து இந்த ஸ்கூலிங் பற்றி அவர் பேசினார். நம்ம ராஜராஜ சோழன் காலத்துலேருந்தே பிரிங்கிங் சில்ட்ரன் டு ஸ்கூல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. யூரோப்லாம் வந்து இந்த பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு வரதில்ல, இப்போ கிடையாது. காமராஜர் பண்ணார், அதுக்கப்புறம் வந்து அண்ணா பண்ணார், கலைஞர் பண்ணார், எம்ஜிஆர் பண்ணார், ஜெயலலிதா பண்ணாங்க, இருக்கிற எல்லா சீஃப் மினிஸ்டரும் பண்ணால் இப்போ விஜயும் அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு இது நம்ம கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கோம். we have a parallel system for that. அது இவங்க கிரியேட் பண்ணது கிடையாது. காமராஜர் வந்து ரோடு போட்டார், அதை இவங்க கோடு போட்டு அவையெல்லாம் சாதித்ததற்கு பின்னால் இங்கே கொள்கை கோட்பாடுன்ற ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி தான் அதனோட பயணிச்சாங்கன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேங்க, திராவிடத்தோட பெரிய சக்ஸஸே கொள்கை கோட்பாடு கிடையாது, அவங்களோட பாலிசி தான். இட் இஸ் பாலிசி பேஸ்ட் திராவிட கவர்மெண்ட் தான் தவிர நாட் ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜின்றது அவங்க வாக்கு வங்கிக்காக யூஸ் பண்ண ஒரு பெரிய பிம்பம். திராவிடம் என்பதை நீங்க பாலிசியா சொல்றீங்க, பாலிசியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது ஒரு விஷயத்தை ஈஸியா கொண்டு போறதுல ஒரு பாலிசி. இப்போ நம்ம டிஜிட்டல் ரேஷன் கார்டை பத்தி பேசலாம். பாலிசினா தமிழ்ல கொள்கை தான் சார். என்னமா இல்ல ஐடியாலிசம் வேற, பாலிசி வேற சார். ஐடியாலிசம் நான் சொல்றேன், நான் பாலிசி சொல்றேன். தனியா டிஃபரன்ஸ் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ரெண்டுத்துக்கும் நேச்சுரலா டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சாரி. ஸோ இப்போ நம்ம டிஜிட்டல் ரேஷன் கார்டை பற்றி இன்னைக்கு பேசுகிறோம். 2011 ஜெயலலிதா அம்மா என்னைக்கோ சொல்லிட்டாங்க நம்ம டிஜிட்டல் பண்ணணும் அதை அப்படின்றது. என்னைக்கோ இவங்களாம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அதை சொல்லிட்டாங்க. இப்போ நம்மள்ட்ட ஒரு பியூட்டிஃபுல் சிஸ்டம் ரெடியாக இருக்குது. ஸோ என்னன்னா இங்கே பாலிசிக்கு மேக்கிங் திங்ஸ் ஈஸி டு த பீப்புள், அதை நோக்கி தான் போகுது. என்னன்னா இந்த ஊழல் தான் பெரிய பிரச்சனை இங்கே. இந்த ஊழலை யார் கண்ட்ரோல் பண்ணுறான்? when policy will beautifully work when there is no ஊழல். இந்த ஊழல் இல்லாமல் எப்படி இது கொண்டு போகிறது அப்படின்ற பாயிண்ட்ல தான் வருது. இங்கே குதிரை பேரம், கழுதை பேரம் அதெல்லாம் சொல்கிறேன், அதுவே ஊழல் தான். இந்த குதிரை பேரமே என்னன்னா ஊழல் தான். ஆனால் எப்படி ஒருத்தவங்க வந்து சேர்றாங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம். பேசலாம் நாகராஜ். பாண்டியன் மக்கள் தீர்ப்பு திரும்ப அவங்களுடைய கருத்து. அவரே அன்னைக்கு பேசும்போது, இப்போ பொள்ளாச்சியில் பேசும்போது இதை தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா 26 மக்கள் எப்படி மாற்றத்துக்கு பண்ணாங்களோ அது 31 நடக்க போது தான் வந்து அந்த இடத்துக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இடத்த வாக்கை வந்து வைக்கிறாரு அப்படிங்கிறது. இது வந்து நடைபெறாதுங்கிறதா என்னுடைய பாயிண்ட். இது நடைபெறாது, கட்டாயம் தாவேக்கா வாக்கை குறிவைக்கிறார் என்பது உண்மை. ஆனால் அது நடைபெறாது. அவரே பேசியிருக்காரு பொள்ளாச்சியில் பேசுறது. 26 இவர் 31 நான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல தான் அவர் வந்து நிற்க வர்றாரு. அது நடக்காது, வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டில்.